அருமையாக தன்னுடைய அழகான புது கவிதையை அர்த்த புசியோடு இதயம் தலைப்புக்கு எடுத்து வந்திருக்கின்றார் கணா குமரர். வேண்டாதது வந்தது, வேண்டியது நின்றது, தொடரும் வாழ்வில் முடிவு தந்தது. இதய துடிப்பில் தொடரும் வாழ்வு, துடிப்பின் ஓய்வில் முடியும் ஓய்வு. இங்கே வேண்டாதது வந்தது, வேண்டியது நின்றது என்று கூறுகின்ற கூற்றுக்கள் இருக்கின்ற கருத்து ஏதாவது தோல்வியோடு வந்த விடியமா இளம் வயதிலே என்கின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்தும் வாசகனுக்கு. ஆக இல்லை, அப்படியாக இல்லை. வேண்டாத வருத்தங்கள் எல்லாம் வருகின்றது. வேண்டி நின்ற நீளாயில் ஆரோக்கியம் என்பது பெற மறுத்தது அல்லது அது நிலைப்படவில்லை. அதனையும் மீறி உடலை நோய் காவிக்கொண்டது என்ற கருத்து அங்கே இருத்தப்படுகின்றதாக நாங்கள் உணர்கின்றோம். தொடரும் வாழ்வில் முடிவு தந்தது. ஆமா, வேண்டியது நின்றது, வேண்டாதது வந்ததாலே வாழ்வு தொடர முடியாமல் அது முற்றுப்புள்ளியானது, ஆவி போய்விட்டது என்றது முதல் பகுதியிலேயே குறிக்கப்படுகின்றது. ஒரு பொதுவான குறிப்பா அல்லது தனி நபருடைய சம்பவங்களை எடுத்ததா என்றதை பார்க்கின்ற போது இல்லை, அவரது அவதானிப்பு அங்கே ஒரு ஆவி பிரிந்த உடலுடைய அவதானிப்பு அங்கே அவருடைய கவிதையில் ஆரம்பத்தில் விழுந்திருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அடிப்பின் சத்தம் குறையும் போது எதனை கொண்டு கூட்ட முடியும்? அறிந்த போது அலரை கேட்டோம், அடங்கும் வாழ்வை தொடரவே இறைவா. ஆமா, நோயாலோ பிரபாலோ நாடி துடிப்பு சுருங்குகின்ற போது, அடங்குகின்ற போது நாங்கள் எவருக்குத்தான் இறப்பதிலே விருப்பம்? ஆகவே இறைவா என்னை காப்பாற்று என்று வேண்டுகின்றோம். வேண்டுகின்ற வேளையிலும் இதய சத்தல் சுருங்கல் மூடல் இயங்கும் வரைதான் வாழ்வின் ஓட்டம். இதயம் ஒலியோடு இயங்குகின்றதாக 24 மணித்தியாலமும் உள்ள கணங்கள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இயங்க மறுத்தால், அது நம் ஊடாக நடக்கின்ற இரத்த ஓட்டம் நடக்க மறுத்தால் உடலெங்கும் ஒரு உணர்ச்சியற்று போய்விடும் என்பதோடு இயங்கும் வரைதான் வாழ்வின் ஓட்டம், இதயம் இயங்கும் போதுதான் வாழ்வின் ஓட்டம் என்ற விஞ்ஞான கருத்தையும் ஒரு உண்மை கருத்தையும் அவர் அதிலே அடக்கி வைத்திருக்கின்றார். இதயம் ஆழ எவ்வளவு நாள் முடியும்? ஆமா, எங்களாலே முடியுமா இந்த இதயத்தை